ஆக்சுவலாக ஆடவரி யாழி மொழி அது கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா யாழி மொழியே வந்து உருவானதுக்கு காரணமே ஆடவரி தான். ஸோ வந்து அந்த 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 படம் தான் பேஸ். ஸோ வந்து அதை வந்து இங்கே இப்போ இருக்கிற தனுஷாருக்கும் நயன்தாரா அவங்க இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம தமிழ் கல்ச்சருக்கு எப்படி எப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. டிஃப்ரென்ஸ் என்ன, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் பெட்டர் அப்படின்ற இது எனக்கு தெரியல அவ்வளோ ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து வெங்கடேஷ் சாரும் தனுஷ் சாரை கம்பேர் பண்ணவே வந்து அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து ரொம்ப அவர் நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவருக்கு என்ன இருக்கோ அது பெட்டராக பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் சார் வந்து எக்ஸ்ட்ரானரியாக காமெடி பண்ணுவார். தனுஷ் சாரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னால் காமெடி அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது, சீரியஸ் சீன் வந்து நான் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கூட அவர் ஷூட்டிங் முன்னாடியே சொன்னார். அதுதான் உண்மை. வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் தனுஷ் சார் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பார்ட்டி சீனில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் தனுஷ் சார். ஸோ வந்து அது நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியுது. அதனால் இப்போ த்ரிஷா நயன்தாரா கேட்டால் நான் வந்து எப்படி அது எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு நான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஆக்சுவலாக த்ரிஷாவும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் கம்பேர் பண்ண எனக்கு தெரியல. பட் சில சீன்ஸில் அதாவது ஒரு ரீச்சு அதெல்லாம் பார்க்கணும்னா அவங்கள இன்னும் அந்த அந்த படத்தோட கதையை வந்து ஒரு பொண்ணை ஒரு இடத்த மீட் பண்ணுறான், அதுலேருந்து தான் அவனோட லைஃப் அப்படி டர்ன் ஆகும். அந்த பொண்ணுக்காக வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவான், சரியாக படிக்கலாம் கூட அந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், இன்னும் வந்து ஒரு ஒரு எப்படியா பியூட்டிஃபுல்லாக காட்டணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யோசிச்சு அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலாம், அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு அவங்க நயன்தாரா வந்து அவங்க அந்த கேரக்டரைசேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க. ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை, அவங்க ஒரு சில சீன்ஸு சில சாங் வந்துட்டு போகிற மாதிரி இது கேரக்டரைசேஷனே இல்லைன்னு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் அந்த கீர்த்தி கேரக்டரைசேஷன். ஸோ வந்து அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணதால நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. காஸ்டியூம் விஷயத்துலேருந்து ஷார்ட் பை ஷார்ட் ஒரு மேக்கப் கம்மி வேணும்னா அதை பண்ணுவாங்க, ஹேர் வந்து வெயிட் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுவாங்க. அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் வந்து அவங்க மழையில் நனைகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல் சாங் வந்து மழையில் நனைஞ்சிருப்பீங்க, ஹேர்லாம் வெட்டாக இருக்கும், கொஞ்சம் வெட் ஃபீல்டே ஃபுல் சாங் இருக்கட்டும்னு சொல்லி அந்த 5 நாளுமே வந்து ஹேர் வெட் பண்ண சொன்னோம். அது இல்லாமல் சொன்னாங்க எதுக்கு பீனிங் தான் அதுக்கப்புறம் தெரியாது அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்க, அது ஒரு அப்பதான் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி தான் சொன்னோம். ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு 5 டேஸும் வந்து அது கண்டினியூட்டி அங்கே நடந்ததுலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி நடந்து மார்க்கெட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த 5 நாளுமே வந்து அவங்க ஷார்ட் பை ஷார்ட் வந்து ஃபுல்லாக ஹேர் எல்லாம் வெட் பண்ணிட்டு மேக்கப்லாம் கம்மி பண்ணி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெட்டர்மெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நயன்தாரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஜென்ரல் அது நானும் அசிஸ்டண்டாக இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ வந்து அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தெரியும். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தெரியாது. சில நேரங்களில் வந்து அவங்க நின்றுட்டு தான் இருக்கணும், சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ வந்து சென்சிபிளாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்டில் பண்ணுறது தான். ஸோ வந்து ரொம்ப முக்கியம். உதவி இயக்குநர்களோட வேலை வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. நானும் ஒரு 6-7 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு படத்துக்கு வந்து உதவி இயக்குநர்கள் வந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கும் அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து உதவி இயக்குநர்கள் வந்து அவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படங்களுக்கும். இல்லை, செல்வராமன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் மேன் ஷோ தான். ஃபுல்லாக வந்து டிஸ்கஷனே கிடையாது. அதுதான் உண்மை, டிஸ்கஷனே கிடையாது. அவர் ஃபுல்லாக வந்து தனியாக உட்காந்து யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஃபுல்லாக அவரே எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக எங்களுக்கு கொடுப்பாரு. அதை வச்சு நாங்கள் ப்ரோக்ராம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். சின்ன சின்ன அவர் கேட்பார், எப்பயாவது கேட்பார், சின்ன சின்ன விஷயங்கள் எடிட்டிங்கில் இல்லை மற்ற நடுவில் எப்பயாவது கேட்பார், இது ஓகே நல்லா இருக்காதான் கேட்பார். அப்போ எங்களோட கருத்துக்களை சொல்லுவோம், அந்த மாதிரி தான். பட் செல்வராமன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனியாக யார்கிட்டையும் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். எப்பயாவது தோணுச்சுன்னா ஏதாவது விஷயம் தான் அவருக்கு கேட்கணுன்ற விஷயங்கள் மட்டும்தான் அவர் மற்றவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவார். மற்றபடி எல்லாமே வந்து A to Z அவர் தான் பிளான் பண்ணுவார்.
கேட்குறாங்க, மறுபடியும் ஏன் தனுஷ் சார் கூட பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் வந்து இதில் என்ன, இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2 பேருக்கும் பயங்கர சிங்க் இருக்குது, வேவ் லென்த் ஒத்து போகுது, பயங்கரம் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த அதை விட முக்கியம் வந்து அந்த எடுக்கிற ப்ராஜெக்ட் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறோம், அது வந்து நல்ல அவுட்புட் வருது, அதுதான் முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் வந்து கடைசியாக எப்படி வருது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறோம், அது வந்து ஃபைனலாக எப்படி வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணுறோம். அதுதான் முக்கிய காரணம், தவிர வேற எந்த பர்சனல் ரீசன் எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரீமேக் பண்ணணும் அப்படின்றது என்னோட எய்மும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அதே நேரத்தில் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ரீமேக் வந்து நீங்கள் ஒரிஜினல் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதை வந்து பெட்டராக பண்ணிடுறீங்க, நல்லா பண்ணிடுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மை சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற எனக்கு ஆசையே கிடையாது. இந்த மாதிரி ரீமேக் ஃபிலிம் எடுத்துகிட்டு நல்லா பெட்டராக பண்ணுறாரு ஜவஹர், அந்த மாதிரி பேர் வாங்கணுன்ற ஆசையும் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அது. சினிமாவில் வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தெரியும், ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு 10 படங்கள் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக படம் பண்ணுறதுக்காக ஒரு 5 வருஷங்கள் போராடிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்போ, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வர்றப்போ அதை வந்து யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு தான் நான் பண்ண தெரியுமே. ஸோ வந்து செகண்ட் ஃபிலிமும் எனக்கு நான் அந்த படம் காம்பினேஷன் நல்லா போச்சு. அதனால அந்த படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, குட்டி படம் வந்து நான் முன்னாடியே பண்ண முடியாது, யாருடைய மூவிக்கு முன்னாடி பண்ண முடியாது படம். அது வந்து ஆல்ரெடி பேசுகிற கமிட்மெண்ட் தான். ஸோ அதனால வந்து எனக்கு அது ஒரு இதாக தெரியல, அதுவும் நல்லா பண்ணலான்னு தோணுச்சு. அது இல்லாமல் ஆர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தெலுங்குல, ரொம்ப விரும்பி பார்த்த படம். நானும் சரி, அவரும் சரி, ஹீரோவும் சரி. ஸோ அதனால அந்த படம் நல்லாயிருக்கும், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அவருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு சூஸ் பண்ணி அது பண்ணோம். அதுதான் மெயின் ரீசன். யாடி மொழி மாதிரி இல்லை, அது குட்டி வந்து ஃபீல் குட் ஃபிலிம் தான். ஜாலியாக எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ஜாயபுளாக, யூத்தாக பயங்கர ஜாலியாக இருக்கும். பட் வந்து யாடி மொழி மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அது மாதிரி இல்லை, ஃபுல்லாக வந்து லவ் பேஸ்டு தான். லவ் பேஸ்டு அந்த குட்டி, அந்த கேரக்டர் தான் படமே. அந்த குட்டின்றது யார், அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவனோட செயல்பாடுகள் என்ன, அவனுக்கு அதை கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன் குட்டி. ஸோ அந்த குட்டியை பேஸ் பண்ணி தான் கதை. இது வந்து ஃபேமிலி இதில் கிடையாது. ஸோ வந்து அவன் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருப்பான், அதில் வந்து அங்கே இருக்க குழந்தைகள், அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பார்த்தோன்னே எல்லாத்தையும் பழகிடுவான், இவனை பார்த்தா எல்லாத்தையும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தான். அவன் வந்து குட்டி வந்து திடீர்னு உயிர் கொடுப்பான், உண்மையாக இருக்கவங்களுக்கு அழுகு வைப்பான், சிரிக்க வைப்பான், அந்த மாதிரி ஒரு பல முகங்கள் கொண்ட கேரக்டர் தான் குட்டி. ஸோ வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன் அதான் குட்டி. குட்டியில் வந்து ஆக்சுவலாக யாரையும் விட ஆக்சுவலாக நிறைய கரெக்ஷன் இருக்குது குட்டியில், அதான் உண்மை. ஏன்னா ஆர்யா வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆச்சு ஃபிலிம் வந்து. ஸோ அதை அப்படியே பண்ண முடியாது. ஜென்ரலாகவே நான் ஒரிஜினல் வந்து சின்ன விஷயங்கள் மாற்றி தான் பண்ணுவோம். இந்த படத்தில் குட்டியில் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருப்போம், அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அந்த தெலுங்குல இருக்கிற அந்த சேசிங் ஃபைட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த ட்ரெண்டுக்கு காலேஜ் பசங்க எப்படி இருக்கிறாங்க, பொண்ணுங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, காஸ்டியூம் ஸ்டைலு எல்லாம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி மாற்றி பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்குற